பழனியை போயிட்டு சாமியை கும்பிட்டு வந்தவங்க தான் பார்த்துருப்போம். இந்த நிகழ்ச்சியை பார்க்குற அத்தனை மக்களும் பழனிக்கே போயிட்டு வந்தாலும் எவ்வளோ பலன் கிடைக்குமோ அது இந்த நிகழ்ச்சியை பார்க்குறப்பே கிடைக்கும். அந்த ரோப் காரில் மேலே ஏறி வந்து அப்படி ஸ்டெப்ஸ் ஏறி வருவோம். அந்த கீழே பார்த்தீங்கன்னா 2 திருவடி இருக்கும். அங்கே நின்றோ மண்டிகிட்டோ அந்த பாதத்தை நினைந்து வணங்கினாலே முருகப்பெருமானின் திரு ஆவினன்குடி நாற்புறம் வீதி நடுவுலை ஆலயம். பழனி மலையை சேத்தல திரு ஆவினன்குடி தான் ஆறுபடை வீட்டிலே 3வது படை வீடாக சொல்லப்பட்டு வருகிறது என்றால் அந்த கோவிலுடைய அத்தனை சித்தர்களும் அகத்திய பெருமான் உட்பட அனைவரும் வந்து பழனி ஞானதண்டாயுதபாணியின் திருவடியை தொட்டு வணங்கி கைகட்டி வாய் உதைத்து நிற்க அவரது சிரசிலே கை வைத்து கண்டிப்பாக மலை மேலே போய் முருகப்பெருமான் சன்னதிக்குள்ளே நுழையிற இடத்துல உங்களுக்கு இடதுபுறத்தில் மலை கொழுந்து அம்மன் மலை கொழுந்து சிவன் சொல்லி இருப்பாங்க. ஐயா கிழக்கு பார்த்துருப்பாரு, அம்மா தெற்கு பார்த்துருப்பா. எப்பவுமே ஈஸ்வரன் கிழக்கு பார்த்து அம்பாள் தெற்கு பார்த்துருந்தால் அது ரொம்ப புலிப்பாணி ஆசிரமம் நிறைய பேருக்கு தெரியாது. நிறைய கடைகளாக இருக்கும். ஒரு சும்மா ஒரு 10 அடி கேப் இருக்கும். ஒரு கதவு உள்ளே போனால் புலிப்பாணி ஆசிரமம் உள்ளே போகணும். அங்கே புலிப்பாணி ஐயா ஜீவசமாதி இருக்குது. அதை விட அங்கே இன்னொரு அற்புதம் இருக்குது. அவள் பெயர் எத்தனையோ அவதாரங்கள் எடுத்து ஸ்ரீமன் நாராயணன் இங்கே வந்த போதும் ராமநாமத்தின் மீது பக்தி கொண்ட பரமேஸ்வரன் ராம என்ற திருநாமத்தோடு எப்பொழுது ஸ்ரீமன் நாராயணன் அவதாரம் எடுத்து பூலோகம் செல்கிறானோ அப்பொழுது நானும் அவதாரம் கொண்டு பூலோகம் சென்று ஒரு 7-8 மாதங்கள் அதை நாங்கள் ரொம்ப கரெக்டாக ஆர்கனைஸ் பண்ணி போனோம். அதில் ஒரு பிரேக் ஆகிடுச்சு. அந்த பிரேக்கை இன்றைக்கி வரைக்கும் கண்டினியூ பண்ண முடியல. அது எங்கேயாவது போயிடுறது, வேறு ஏதாவது டைவர்ஷன்ஸு அங்கே கிளாஸஸ்ஸு அப்படின்னு சொல்லி போயிட்டுருக்கு. அதை கொஞ்சம் மறுபடியும் கான்சன்ட்ரேஷன் பண்ணி அந்த வளர்பிறை தசமியில் அங்கே போய்கிட்டு இருந்தோம். அவ்வளோ ரிசல்ட்டு நம்ம அதாவது வெற்றி எந்த ஒரு அமைப்பில் எங்கே போனாலும் வெற்றி தான். தசமினாலே வெற்றி. சரிங்களா? மாதம் தசமி வரும். தசமி திதியே வெற்றியை சுட்டக்கூடிய திதி. புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய தசமி விஜயதசமி. அப்போ விஜயதசமி என்ன? 9 நாள் தவத்தில் இருந்து மகிஷனை வதம் செய்து அம்பாள் வெற்றி வாகை சூடிய நாள். வெற்றி என்ற திதியே தசமி தான். அப்போ தசமி திதியில் பேசிக்காக நம்ம ஜாதகத்தில் ஒரு பிளானட் இருந்தாலே நமக்கு வெற்றி. இது ஒரு சீக்ரெட்டு. சரிங்களா? தசமி திதியில் ஒரு பிளானட்டாவது இருக்கணும். அது வளர்பிறை தசமியா தேய்பிறை தசமியா தசமியில் இருக்கணும். ஸோ தசமி திதிக்கு ரொம்பவே ஒரு வேகம் உண்டு. அந்த தன்மையில் பிரம்மதுர்கை, விஷ்ணுதுர்கை, சிவதுர்கை 3 பேரையும் வணங்கி வருகிறோம். அடுத்ததாக பிரம்மா, விஷ்ணு, சிவன் இவங்களையும் கும்பிடணும் இல்லையா? ஆமாம். கும்பிட்டதானே தம்பதியராய் அவர்களை வணங்கிய பலன் கிடைக்கும். ஒன்றும் இல்லை, கிரிவீதியில் அப்படியே வந்துட்டு இருக்கும்போது முதலில் இருக்கக்கூடிய தாய் வீரமாகாளி. அந்த வீரமாகாளி கோவிலை ஒட்டி அப்படி கேட்டிங்கன்னா அங்கே வந்து என்ன கேட்குன்னா குடில்னு சொல்லி கேட்கணும். காட்டேஜஸ்ன்னு சொல்லியிருக்கும். பிரம்ம தீர்த்தம்னு கேட்கணும். உள்ள ஒரு பெரிய ஒரு குளம் இருக்குது. அதன் பெயர் பிரம்ம தீர்த்தம். ஆதியில் அந்த பிரம்ம தீர்த்தத்தில் இருந்துதான் அபிஷேக நீரானது ஞானதண்டாயுதபாணிக்கு சென்றது. சரிங்களா? ஆதியில் என்றால் கிட்டத்தட்ட 100 வருஷம் 150 வருஷம் முன்னாடி. இன்றைக்கெல்லாம் நிறைய மாறிடுச்சு. அந்த பிரம்ம தீர்த்தத்துக்குள்ளே இறங்கி அப்படி சைடில் போனீங்கன்னா அடுத்ததாக 3 சன்னதி. 3 சன்னதியிலும் பிரம்மா, விஷ்ணு, சிவன் 3 பேர் இருப்பாங்க. அற்புதமான ஒரு இடம். பிரதோஷம் அழகாக களகட்டி இருக்கும். குறைஞ்சது ஒரு 200-300 பேர் அந்த 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 குளத்தில் இறங்கி அந்த ஓரமாக ஒட்டியே நடந்து போய் அங்கே ஒரு 300 பேர் நின்றுட்டு இருப்பாங்க. நின்று ஒரு 4 மணிக்கு ஆரம்பித்தாங்கன்னா 6:30-7 மணி வரைக்கும் ரொம்ப விசேஷமாக அந்த 3 தெய்வங்களுக்கும் என்ன செய்கிறாங்க? பூஜை நடத்தி வராங்க. 3 தேவர்களும் அருகருகே இருக்கிறார்கள். மும்மூர்த்திகளும் பிரம்மா, விஷ்ணு, சிவன். பிரம்மாவின் சக்தி பிரம்மசக்தி சாதுசாமிகள் தோட்டத்திற்குள். விஷ்ணுவனுடைய சக்தி விஷ்ணு சக்தி மைஷாசுரமர்தினி விஞ்சசேஷன் அருகிலே. அதை தாண்டி சற்று கொஞ்சம் போகும் பொழுது அங்கே பரமனுடைய சக்தி சிவதுர்கை. அவள் தான் வனதுர்கை. ரொம்ப விசேஷமாக இருக்கும். அப்போது அந்த தெய்வ தம்பதியர் அங்கே இருக்கிறாங்க. 3 சக்திகளும் 3 தேவர்களும் பழனியில் இருக்கிறாங்க. பார்க்கலாம். அடுத்தது பிரம்ம தீர்த்தம். பிரம்ம தீர்த்தத்தில் பிரம்ம தீர்த்தத்துக்கு உள்ளேயே அந்த குடிலுக்குள்ளேயே ஷர்க்குரு சமாதின்னு கேட்கணும். சரிங்களா? அகத்திய பெருமானின் 11வது அவதாரம். அவர் தான் சர்க்குரு. சரிங்களா? அவதூத நிலையில் வந்து அந்த பிரம்ம தீர்த்தத்துக்குள்ளே
நெடும் காலம் ஜலசமாதியில் இருந்தவர். ஒரு முறை தன் அன்பருடைய கனவுல சொல்லி, நான் இங்கே ஜலசமாதியில் இருக்கிறேன், என்னை அப்படியே வெளியில் எடுத்து இங்கே நீங்கள் அதை சமாதியாக செஞ்சு மேலே சிவலிங்கம் வச்சு கொண்டாடி வாருங்கள், நான் என்னை நாடி வருபவர்களுக்கு நற்கதி தருகிறேன் என சொல்லி அந்த சர்க்குருடைய சன்னதி அங்கே ஏற்படுத்தப்பட்டு சர்க்குருவும் கொண்டாடப்பட்டு வந்து கொண்டிருக்கிறார். சின்னதாக அன்னதானம் ஆரம்பித்தாங்க. வாரம் ஒரு நாள். இப்போ தினம் அன்னதானம் நடக்குது. தினமும் 100, 200, 300 பேர் அங்கே சாப்பிட்றாங்க. அன்னதானம் நடக்குது. சர்க்குரு அங்கே இருக்கிறாரு. அற்புதம். சர்க்குரு சமாதியை ஒட்டி பக்கத்தில் பார்த்தா சட்டிச்சாமி. என்ன சட்டிச்சாமியா? இது என்ன? அவர் கையில் எப்பவுமே ஒரு சின்ன சட்டி வச்சுருப்பார். அந்த சட்டியில் தான் பிச்சை எடுத்து சாப்பிடுவாராம்மா. அவர் தான் சட்டிச்சாமி. அதாவது வாஸ்துவில் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, நாற்புறம் வீதி நடுவிலே மனை. அது ஜெயிக்கும். 4 பக்கமும் வீதி இருக்கணும், நடுவில் மனை இருக்கணும், அந்த மனை ஜெயிக்கும் அப்படின்னு ஒரு வார்த்தை உண்டு. திரு ஆவினன்குடி நாற்புறம் வீதி நடுவிலே ஆலயம். அதனால தான் திரு ஆவினன்குடியை அறுபடை வீட்டிலே 3வது படை வீடாக சேர்த்திருக்காங்க. சரிங்களா? பழனி மலையை சேர்த்தலை, திரு ஆவினன்குடி தான் அறுபடை வீட்டிலே 3வது படை வீடாக சொல்லப்பட்டு வருகிறது. என்றால் அந்த கோவிலுடைய கணம் அப்படி. நாற்புறம் வீதி நடுவிலே ஆலயம். அப்படியே பார்த்தீங்கன்னா நேர் வடகிழக்கு சரவண பொய்கை. வடகிழக்கில் என்ன இருக்கணும்? ஜலமூலை இல்லை, ஆமாம், ஒரு பள்ளம் இருக்கணும், அதில் தண்ணி இருக்கணும். அங்கே என்ன இருக்குது? சரவண பொய்கை. அந்த சரவண பொய்கை இன்று உருவாக்கப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 50, 70, 80 வருடங்கள் ஆகியிருக்கிறது. அந்த சரவண பொய்கை இருக்கிற இடத்துல பூமியில் தன்னுடைய விரலால் ஒரு கோடு இழுத்தாரு சட்டிச்சாமி. தண்ணி பொங்கி வந்ததாம். இங்கே தாப்பா அப்பாவுக்கு தீர்த்தம் கொடுக்கணும், ஒரு கிணறு வெட்டுப்பான்ட்டு போயிட்டாராம். அங்கே அது செய்யப்பட்டு இன்றைக்கி ரொம்ப பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருப்பது சரவண பொய்கை. எனவே சரவண பொய்கையை உருவாக்கிய பெருமை சட்டிச்சாமிக்கு உண்டு. அவர் ஒரு சித்த புருஷன். அந்த சர்க்குரு சாமியுடைய சன்னதிக்கு பக்கத்தில் சட்டி சாமிகள் ஜீவசமாதின்னு போட்டிருக்கோம். வணங்கணும். அற்புதமான தெய்வம், அவர் வணங்கணும். அடுத்ததாக பார்க்கும்போது பழனி மலையை சுற்றிங்க சித்தர்கள் ஜீவசமாதி ஏகப்பட்டது இருக்கு. மௌன சுவாமிகள், மௌன சுவாமிகளை நான் பார்த்துருக்கேன். சரிங்களா? அந்த பாக்கியம் எனக்கு கிடச்சிது. மலை மேலே இருப்பார். அந்த ஜடாமுடி பார்த்திங்கன்னா அவ்வளோ பெரிய முடி இருக்கும். பேச மாட்டார். நாம் ஒரு பிரச்சனையை சொன்னால் ஸ்லேட்டில் எழுதி காமிப்பார். இவங்களுக்கு இப்படி பிரச்சனை இருக்குது, இது சால்வ் ஆகும் ஐயா அப்படிங்க அப்படின்னு சொல்லி எழுதி காமிப்பார். இரவு பூஜை முடிந்து தீர்த்த பிரசாதமும் அந்த முருகனுக்கு சாற்றப்பட்ட மலர் மாலைகளும் அவருக்கு தேடி வரும். அவர் இருக்கிற இடத்துக்கு தேடி வரும். எப்போவுமே, இப்போ இல்லை, எப்போவுமே மலையில் மேலே எல்லாமே முடிஞ்சிடுச்சு. ராக்கால பூஜை முடிஞ்சு ஐயா பள்ளியார போயிட்டார். அத்தனை பேர்த்தை கீழே இறக்கிடுவாங்க. ஒருத்தர் கூட மேலே இருக்க முடியாது. டோட்டல் செக்யூரிட்டி சிஸ்டம் இருக்கும், சுற்றி வருவாங்க. அப்போவே மௌனசாமிகளுக்கு மட்டும் உத்தரவு, அனுமதி கொடுத்தது யாரு? ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் அவர் தானே. ஞான தண்டாயுதபாணியை சொல்லிட்டார். அவன் என் குழந்தை, அவனை மலையை விட்டு இறக்கக்கூடாது, அவன் அங்கேயே தான் இருப்பான், நான் பார்த்துக்கிறேன். எங்களுக்குள்ளே சில கான்வர்சேஷன் இருக்கும். நாங்கள் 2 பேரும் உட்காந்து கூட பேசிக்கிட்டு இருப்போம். அப்போ நீங்களாக இருந்தீங்கன்னா டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அவன் இங்கேயே இருக்கட்டும்னு சொல்லப்பட்ட அமைப்பிலே ஒரு ஞானத்தின் உச்சியிலே இருந்தவர் மௌன சுவாமிகள். அவருடைய சமாதி அங்கே இருக்குது. எங்கே இருக்குன்னா, அதாவது இந்த பால் வந்து சில்லிங் ஸ்டேஷன் ஒன்று இருக்குது. அந்த பைபாஸை ஒட்டி கொடைக்கானல் ரோடு கிராஸ் ஆகிற இடத்துல அங்கே மௌன சுவாமிகளுடைய சமாதி இருக்குது. அவருடைய மகள் இன்றைக்கி அவங்க நியர்லி 70 இருக்கும், சென்னையில் இருக்காங்க. அவங்க பேர் எனக்கு தெரியல. அவங்க ஒரு பேட்டி கொடுத்துருந்தாங்க. என் தகப்பனார் தான் மௌன சுவாமிகள், நான் அடிக்கடி அங்கே வந்து போகிறேன்னு சொல்லி. அந்த மௌன சுவாமிகளுடைய சமாதி அங்கே இருக்குது. அற்புதமான இடம். அவர் வந்து முருகப்பெருமானோடு நேரடி தொடர்பில் வாழ்ந்தவர். சரிங்களா? கிட்டத்தட்ட நல்லா பாருங்கள், அவ்வளோ பெரிய மலை, இரவில் பெரிய அளவில். இன்றைக்கி தான் அவ்வளோ விளக்குகள், அவ்வளோ வெளிச்சம்லாம். அது ஒரு சின்ன குகை மாதிரி இருக்கும். அந்த குகைக்குள்ளே தன்னந்தனியாக இருப்பார். ஒரு நாள் 2 நாள் இல்லை, பல வருஷம் இருந்திருக்காரு. பல வருஷம் இருந்திருக்காரு. முருகனோடு நேரடி தொடர்புலே வாழ்ந்த அற்புத மகான். அவரை மௌன குரு சுவாமிகள்னு சொல்லுவோம். அவர் அங்கே இருக்கிறாரு. அதற்கு ரொம்ப பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா பட்டினம் மாரிமுத்து சுவாமிகள். ஓவர் பவர் அது. சரிங்களா? பட்டினம் மாரிமுத்து சுவாமிகள் சேலத்தை சார்ந்தவர். அவரும் இங்கே வந்து வாழ்ந்த, முருகன் கூப்பிட்டுட்டாரு. சேலத்தில் இருந்தவரை இங்கே வந்துரு, என் கீழே வந்து உட்காந்துக்கோ, வா, உனக்கு ஸ்தானம் கொடுத்துட்றேன். ஒரு செய்தி சார், அது ரொம்ப அற்புதமான செய்தி. சித்தம்
சித்தத்தன்மையில் நம்ம ஒரு உயர்ந்த நிலையில் வந்து நம்ம ஒரு அற்புத ஒரு ஸ்தானத்தில் இருக்கிறோம். அப்போ அந்த ஞான தண்டாயுதபாணி என்ன சொல்வான்னா, நீ காய் தான், என்னிடத்தில் வந்து என் திருவடியை தொட்டு வணங்கி உன் சிரசில் கை வைத்து நான் எப்பொழுது ஆசீர்வாதம் செய்கிறேனோ அப்போ தான் நீ பழம், அது வரைக்கும் நீ காய் தான் அப்படின்ட்டார். இன்றளவும் உலகில் இருக்கும் அத்தனை சித்தனர்களும், ஒரு சித்தன் ரெண்டு சித்தன் இல்லை, அத்தனை சித்தர்களும் அகத்திய பெருமான் உட்பட அனைவரும் வந்து பழனி ஞானதண்டாயுதபாணியின் திருவடியை தொட்டு வணங்கி கைகட்டி வாய் புதைத்து நிற்க அவரது சிரசிலே கை வைத்து பழம் நீ அப்படின்னு இவர் அக்மார்க்கு முத்திர குத்துனாதான் நீ சித்தன். நீ சித்தன் சித்தன் சொல்லி தெரிஞ்சா நீ சித்தன் இல்லை, நீ பித்தன் போ அப்படின்னு. அதனால தான் பழம் நீ, அந்த ஊருக்கு பழனின்னு பேர் வந்தது. ஆமாம், சரிங்களா? முருகப்பெருமான் அப்படி வந்து ஞானத்தை பெற முடியாத தன்மையிலே என் தாயும் தந்தையும் உலகம் என்று அறியாது நான் ஒரு தவறு செய்துவிட்டேன், ஞானம் பெற வேணும் என சொல்லி தனித்து வந்து நிற்கிறாரு. அம்மாவும் அப்பாவும் வந்தவங்க, அப்பா வெளியிலே நின்றுக்கிட்டாரு பெரியா உடையராக, அம்மா வந்து பெரிய நாயகியாக உள்ள வந்து அப்புறம் ரெண்டு பேரும் சேர்ந்து மலை மேலே போய் முருகப்பெருமானை சாந்தப்படுத்துகிறாங்க. மலை கொழுந்து சிவன், மலை கொழுந்து அம்மன், அந்த சன்னதியில் யாருமே பார்க்க மாட்டாங்க. கண்டிப்பாக மலை மேலே போய் முருகப்பெருமான் சன்னதிக்குள்ளே நுழையிற இடத்துல உங்களுக்கு இடதுபுறத்தில் மலை கொழுந்து அம்மன், மலை கொழுந்து சிவன் சொல்லி இருப்பாங்க. ஐயா கிழக்கு பார்த்துருப்பார், அம்மா தெற்கு பார்த்துருப்பா. எப்போவுமே ஈஸ்வரன் கிழக்கு பார்த்து அம்பாள் தெற்கு பார்த்துருந்தால் அது ரொம்ப பவர்ஃபுல்லான இடம். சரிங்களா? திருமியூஷூர் லலிதாம்பிகை கோவில் சொல்லலாம். மேகநாத பெருமான் கிழக்கு பார்த்துருப்பார், லலிதாம்பிகை தாயா தெற்கு பார்த்துருப்பாங்க. அதுக்கு கனம் அதிகம், அது ஓவர் பவர் வைப்ரேஷன். மலை மேலும் முருகப்பெருமானுடைய தந்தையான ஈஸ்வரன் ஞான கொழுந்து, மலை கொழுந்து சிவன் என்ற திருநாமம் கொண்டு கிழக்கு பார்த்து அருள்பாலிக்கிறார். அருகிலேயே தெற்கு பார்த்தார் போல் அன்னை மலை கொழுந்து அம்மன் என்ற பெயரில் இருக்கிறாங்க. அதிகாலையில் விநாயக பெருமானுக்கு பூஜை முடிஞ்சு அவங்க ரெண்டு பேருக்கும் பூஜை முடிஞ்சு தான் உள்ள கதவு திறப்பாங்க குழந்தைக்கு. சரிங்களா? ரொம்ப இதெல்லாம் வந்து அங்கே அறியாத தகவல்கள். இதெல்லாம் கண்டிப்பாக நம்ம என்ன செய்யணும், போகணும். அதே போல் இன்னொரு அற்புத செய்தி சொல்கிறேன். ரோப்கார், இப்போ ரோப்கார் இருக்கு இல்லையா, அந்த ரோப்காரில் மேலே ஏறி வந்து அப்படி ஸ்டெப்ஸ் ஏறி வருவோம். அந்த கீழே பார்த்தீங்கன்னா ரெண்டு திருவடி இருக்கும். அதுதான் முருகப்பெருமான் வந்து மலை மீது ஏறி நின்ற திருவடி. அதை தொட்டு வணங்கணும். ஏன்னா மூலஸ்தானத்தில் போய் நீங்கள் முருகப்பெருமானுடைய திருவடியை தொட்டு வணங்க முடியுமா? முடியாது, வாய்ப்பே இல்லை. அப்போ முருகப்பெருமான் அந்த மலையில் அந்த இடத்துல தான் வந்து நின்னாராமா. அவரே சுட்டி காட்டி இங்கே தான் நான் வந்து நின்னேன் ஆதியில். அப்புறம் இன்றைக்கி அந்த கோவிலை வந்து சென்டர் பண்ணி நடுவில் நவபாஷாணத்தில் போகர் செய்த சிலாரூபத்தில் இருந்து நான் அருள் பாலிக்கிறேன். ஆனால் ஆதியில் நான் மயிலேறி வந்து இந்த இடத்துல தான் நின்னேன், இதுதான் என்னுடைய பாதச்சுவடு என சொல்லி அங்கே அவர் அருள்வாக்கு தந்திருக்கிறார். அந்த பாதச்சுவடை தொட்டு வணங்கணும். தொட்டு வணங்க முடியாது, கம்பி கேட்டு போட்டிருப்பாங்க. அங்கே நின்றோ மண்டியிட்டோ அந்த பாதத்தை நினைந்து வணங்கினாலே முருகப்பெருமானின் திருவடியை சிக்கனை பிடித்ததாக அர்த்தம். அழகான சொல்லிட்டு கிடைக்கும். அப்போ இவங்க ரோப்காரில் வரவங்கள கடகடன்னு இறங்கி ரோப்காருக்கு வெயிட் பண்ணி டக்குனு கீழே இறங்கிடுவாங்க. அங்கேருந்து வரவங்க மடமடன் மேலே ஏறி வந்து முருகனை கும்பலான்னு போயிடுவாங்க. அந்த பாதத்தை கண்டு வணங்குவது ரொம்ப குறைந்த நபர்களே. அவசியம் அதை வணங்கணும். நீங்கள் விஞ்சில் ஏறி வந்தாலும் இங்கே வந்து இறங்கி முருகப்பெருமானுடைய பாதத்துக்கு நமஸ்காரம் பண்ணணும்னு சொன்னால் விட்டுருவாங்க. இறங்கி போய் அவரை நமஸ்காரம் பண்ணிவிட்டு திருப்பி மேலே ஏறி வந்துட்டா நம்ம நேரம் என்ன செஞ்சிடலாம், சன்னதிக்கு போயிடலாம். முருகப்பெருமானை நமஸ்காரம் பண்ணி வெளியில் வர்றோம். அற்புதம், அற்புதம். போகர் பெருமான் அதிசயம், அதிசயம். அத்தனையும் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வந்துடும். ஏன்னா இது வரைக்கும் பழனியை போயிட்டு சாமியை கும்பிட்டு வந்தவங்க தான் பார்த்துருப்போம். இந்த நிகழ்ச்சியை பார்க்குற அத்தனை மக்களும் பழனிக்கே போயிட்டு வந்தாலும் எவ்வளோ பலன் கிடைக்குமோ அது இந்த நிகழ்ச்சியை பார்க்குறப்பே கிடைக்குங்க. ஏன்னா ஒரு நாள் போயிட்டு சாமியை கும்பிட்டு நான் பழனி போயிட்டு வந்து பழனி வந்தால் சார் டூ ஃபுல் டேஸ் இருக்கும். ஆமாம், நீங்கள் சொல்கிற இடங்கள்லாம் போகணும். 2 இடங்கிறத விட குருவான 3 நாள் இருந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு எல்லாம் கிடச்சி அருமையாக வந்துடுவாங்க சார். உண்மையிலே ரொம்ப பிரமாதமாக இருக்குது. அற்புதமான ஒரு ஞானி, சித்தர்களிலே மிகச்சிறந்த ஒரு அற்புதம். அகத்திய பெருமானுடைய அன்பு மாணவன். சரிங்களா? நீங்கள் சொல்கிறதுல என்னென்ன பேசியிருக்கோம்னா கல்யாணம் முடியாதவங்களுக்கும் சொல்லிட்டோம், செல்வம் வேணுங்கிறவங்களுக்கும் சொல்லிட்டோம், தலையெழுத்தை மாத்திரதான் சொல்லிட்டோம். இந்த ஒரு நிகழ்ச்சி மூலமா அத்தனைக்குமே நம்ம சொல்யூஷன் கொடுத்துருக்கோம். அப்போ வந்து அகத்திய பெருமானுக்கு எத்தனை சித்தர்கள் இருந்தாலும் அவரது பேரன்புக்கு
உட்பட்டு இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு மாணவன் யாருன்னா போகர் பெருமான். வைத்தியத்தில் என்னை விட போகனுக்கு அற்புத அறிவுண்டுன்னு அகத்திய பெருமானே அங்கீகாரம் செய்யப்பட்டவர், குருவால் பாராட்டப்பட்ட குருவால் பாராட்டப்பட்ட சிஷ்யன் சொல்லுவார் அவர். சித்த வைத்தியம் எனக்கு தெரியும், ஆனால் அதில் ரொம்ப மீறினவர் யாருன்னா, எக்ஸ்பர்ட் யாருன்னா போகன் தான் அப்படின்னு அடிக்கடி சொல்லுவார். அவருக்கு பாருங்கள், அம்பாள் பராசக்தி ஒரு மிகப்பெரிய வரம் தந்து கலியுகம் ஆரம்பிக்க போது, கலியுகத்தின் கண்கண்ட தெய்வம் முருகப்பெருமான் வரான். அவனுக்கு 9 விஷங்கள் ஒன்று சேர்த்தால் அமிர்தம், அந்த நவபாஷாணத்தால் நீ சிலை செய்யணும், பெரிய சித்தர் குழாம் ஒன்று அமைத்துக்கொள், அகத்தியனை தலைமைகொள், நவமறை நட்பாக்கிக்கொள். எவ்வளோ அட்வைஸ் பண்ணுற பாருங்க. திருச்சியில் வச்சு திருச்சியில் நடக்குது, பள்ளியில் நடக்கல. ஆமாம், நடக்குது. சரிங்களா? அதாவது கீழவெள்ளூரில் அங்கே தான் இது நடந்தது. போகர் சமாதியில் அங்கே தான் இருக்காரு. அவரை எழுப்பி அம்மா சொல்கிறான், நவமர நட்பாக்கிக்கொள்கிறான். பாருங்க, நவகிரகங்களை பகச்சுக்காதப்பா, அவங்கள நட்பாக்கிக்கோ, அகத்தியனே தலைமைகொள். 1000 தான் இருந்தாலும் அவன் சித்தனுக்கெல்லாம் சித்தன், அவனை தலைமையை வச்சுக்கோ, எல்லா சித்தர்களையும் கூப்பிட்டுக்கோ, ஒரு பெரிய குரூப் ஃபார்ம் பண்ணு, நீ தான் யார் டீம் லீடர் இருந்து இந்த ப்ராஜெக்டை சக்ஸஸாக பண்ணி கொடு, பிளஸ்ஸிங் அப்படின்ட்டு போயிட்டாம்மா. உடனே ஐயா போகரை பிடிக்க முடியல, பெரிய ஆனந்தம். எத்தனை ஞானிகள், எத்தனை ரிஷிகள், எத்தனை தவ யோகிகள், அத்தனை பேரும் இருந்தும் என்னை தேர்ந்தெடுத்தாலே ஐயா தாய் அன்னை பராசக்திக்கு என் மீது எத்தனை கருணை, நான் செய்தே தீருவேன் சொல்லி இருந்து போராடி நவபாஷாணத்தால் சிலை செய்து அங்கே முருகப்பெருமானை வைத்து பூஜித்து தான் சமாதி அடையும் காலம் நெருங்குவதை உணர்ந்து தனது அருமை சிஷியனான புலிப்பாணியை அழைத்து, இதை நீதாப்பா செய்யணும், உன்கிட்ட ஒப்படைக்கிறேன்னு என சொல்லி அவர் அந்த அந்த சுரங்கம் மாதிரி ஒரு இடம் இருக்கும், அது வழியாக உள்ளே போய் முருகப்பெருமானுக்கு நேர் கீழாக நிர்விகல்ப சமாதியில் இன்னும் இருக்கிறார். அவருக்கு அழிவே இல்லை, போகனுக்கு அழிவே கிடையாது, சித்தர்களுக்கு அழிவில்லை. அதில் போகன்லாம் அதெல்லாம் ஒரு பெரிய லெவல், அதெல்லாம் அடுத்தடுத்து வர தொடர்ந்து இடத்துல பேசுவோங்க. அடுத்ததாக புலிப்பாணி மிகப்பெரிய ஒரு ஞானி, அற்புத சிஷ்யன். குரு சொன்ன வார்த்தையை தட்டாமல் இருந்து தன்னால் எத்தனை முடியுமோ அந்த அளவுக்கு ஐயாவுக்கு என்ன செஞ்சார், பூஜைகள், நித்திய ஒரு அமைப்பு, அவருக்கு நித்திய பூஜை நைவேத்தியம் எல்லாம் செஞ்சு அவரை கொண்டாடி தன்னுடைய காலம் முடியுது என சொல்லி வரும்போது தன் அடுத்த பரம்பரைக்கு அதை ஒப்படைத்து விட்டு கீழே அடிவாரத்திலே பாத விநாயகர் கோவிலுக்கு மிக அருகாமையிலே அவரும் நிர்விகல்ப சமாதியில் அமர்ந்து விட்டார். புலிப்பாணி ஆசிரமம். புலிப்பாணி ஆசிரமம் நிறைய பேருக்கு தெரியாது. நிறைய கடைகளாக இருக்கும், ஒரு சும்மா ஒரு 10 அடி கேப் இருக்கும், ஒரு கதவு, உள்ளே போனால் புலிப்பாணி ஆசிரமம் தெரியாது. இன்னும் இல்லையே, எங்கே ஒன்றும் இல்லையேன்ட்டு போயிடுவாங்க. அங்கே போய் கேட்கணும், புலிப்பாணி ஆசிரமம் எங்கே இருக்குதுன்னு கேட்கணும். உள்ளே போகணும், அங்கே புலிப்பாணி ஐயா ஜீவசமாதி இருக்குது. அதை விட அங்கே இன்னொரு அற்புதம் இருக்குது, அவள் பெயர் தொட்டிச்சி. நிறைய பேருக்கு புலிப்பாணி ஆசிரமம் தெரியாது என்கின்றதான காரணத்தால் புலிப்பாணியையும் வணங்குவதில்லை, தொட்டிச்சி தாயாரையும் வணங்குவதில்லை. தொட்டிச்சி யார் தெரியுமா? வள்ளி குரத்திக்கு குறி சொன்னவ, ஞான அந்த ஞானத்தின் தலைவனான முருகப்பெருமான் உன்னை வந்து கல்யாணம் பண்ணிக்குவான் அப்படின்னு சொல்கிற போது வள்ளி என்ன சொல்கிறா, அதெல்லாம் சும்மா நீ ஏதாவது ஆளை பார்த்து நீ வந்து கதை சொல்லாது அப்படிங்கிறா. அப்போ அவங்களுக்குள்ள ஒரு சின்ன வாக்குவாதம் வரும்போது அந்த தொட்டிச்சி என்ன கேட்டாலாமா, முருகனே உன்னை வந்து மணந்து கொண்டால் நீ எனக்கு என்ன தருவ, எனக்கு பக்கத்தில் உனக்கு ஒரு ஸ்தானம் கொடுக்குறேன், உன்னை வணங்கி என்னை வணங்குவாங்க சொல்கிறா. எப்படி முருகப்பெருமான் சொன்னார், இடுமனுக்கு ஒரு ஸ்தானம் கொடுத்து நீங்கள் இப்போ பக்தர்கள் படியேறி வரும்போது என்னை வணங்கி உன்னை வணங்கி வந்து என்னை வணங்குவார்கள் சொன்னார் இல்லையா? அதே மாதிரி வள்ளிக்குரத்தி என்ன சொல்கிறா, அப்படி முருகப்பெருமான் வந்து என்னை திருமணம் செய்து கொண்டால், உன் வாக்கு பலித்து விட்டதென்றால் எனக்கு சரியான ஒரு தன்மையிலே உனக்கும் ஒரு இடம் தர்றேன், உன்னை வணங்கி பக்தர்கள் என்னை வணங்குவார்கள் அப்படின்னு சொல்கிறான். அந்த தொட்டிச்சி தாயாரை பற்றிய வரலாறு பற்றி பேசுகிற போது என்ன சொல்கிறாங்க, அஞ்சனா தேவி தான் தொட்டிச்சியாக வந்ததாக ஒரு வரலாறு சொல்கிறாங்க. இதில் கொஞ்சம் உள்ளே போய் ஆழமாக பார்த்தோம்னா, அஞ்சனா தேவி யார்? ஆஞ்சநேயனை பெற்றெடுத்தவள் அஞ்சனா தேவி. அஞ்சனையின் பிள்ளை என்பதால் அவன் ஆஞ்சநேயன். அப்போ ஆஞ்சநேயனை பெற்றெடுத்தவள் அஞ்சனை, ஆஞ்சநேயனுக்கு தாய். ஆஞ்சநேயன் யார்? சிவஸ்வரூபம். சிவஸ்வரூபம் தான் சாட்சாத் ஆஞ்சநேயன். எத்தனையோ அவதாரங்கள் எடுத்து ஸ்ரீமன் நாராயணன் இங்கே வந்த போதும் ராமநாமத்தின் மீது பக்தி கொண்ட பரமேஸ்வரன் ராம என்ற திருநாமத்தோடு எப்பொழுது ஸ்ரீமன் நாராயணன் அவதாரம் எடுத்து பூலோகம் செல்கிறானோ அப்பொழுது நானும் அவதாரம் கொண்டு
பூலோகம் சென்று அவனுக்கு தொண்டு செய்வேன் அப்படின்னு முதலையே என்ன பண்ணிட்டாரு, தீர்மானம் பண்ணி வச்சுட்டாரு. ராமாவதாரம் வருது, பரப்பிட்டாரு. பரமேஸ்வரன், நான் கொஞ்சம் கீழே போகணும், வேலை இருக்குது. எங்கே போகிறீங்க? நாராயணன் ராமன் என்ற திருநாமம் கொண்டு அவதாரம் செய்ய போகிறான். அவனுக்கு நான் தொண்டு செய்யணும், அவனுக்கு நான் சேவை செய்யணும், அவனை நான் பார்க்கணும். என்னை தனியாக விட்டு போகிறீங்களே, நான் என்ன பண்ணுறது? நீயும் வந்துரு. நான் வந்து எங்கே இருக்கிறது? என் வாளில் அமர்ந்துகொள். அனுமனுடைய வாள் சக்தி, அனுமன் சிவம். சரிங்களா? அதனால தான் வாளுக்கு பொட்டு வச்சு அவங்க பூஜை பண்ணுவாங்க. ஒரு வேண்டுதல் இருக்குது, 48 நாள் பொட்டு வச்சுக்கிட்டே வா. 48 நாள் முடியும் போது என்ன ஆகிடும், உன் வேண்டுதல் நிறைவேறும் அப்படி சொல்லி நிறைய பேர் அப்படி செஞ்சு ஜெயிச்சவங்க உண்டு. அப்போ ஆஞ்சநேயருடைய வாளில் பொட்டு வைக்கிறாங்கன்னா சக்தி உபாசனை, அது சக்தி வழிபாடு தான். அப்படி 2 பேர் இறங்கி வந்தாங்க. ஆக சிவஸ்வரூபம் ஆஞ்சநேயன். ஆஞ்சநேயனை பெற்றெடுத்த தாய் அஞ்சனா தேவி என்றால் அவன் சிவனின் தாய் பராசக்தி. அப்போ பராசக்தி இறங்கி வந்திருக்கிறான். சரி, நம்ம மகனுக்காக போய் இந்த இவகிட்ட குறி சொல்லுவோம் அப்படின்ட்டு. இங்கே வேறு முருகன் வந்து உன்னை கல்யாணம் பண்ணிக்குவார். இல்லை நான் நம்ப மாட்டேன். நடந்துருச்சுன்னா எனக்கு பக்கத்தில் உனக்கு ஒரு சரியான இடம் தர்றேன், சரியான ஸ்தானம் தர்றேன். பக்தர்கள் உன்னை வணங்கி என்னை வணங்கட்டும். எத்தனை ஏவல் பில்லி சூனியம் எந்த ஒரு தீய சக்தி எதுவாக இருந்தாலும் தொட்டிச்சியிடம் மண்டியிட்டாகணும். சரிங்களா? அப்போ தொட்டிச்சி வந்து அது சின்ன சக்தி இல்லை, ரொம்ப அற்புதமான சக்தி. சும்மா சாந்தமாக அழகாக நிற்பாள். சரிங்களா? சின்னஞ்சல் உருவத்தில் சாந்தமாக இருப்பாள். அவளை போய் பார்க்குறதே பெரிய பாக்கியம். அப்போ புலிப்பாணி ஆசிரமம் போகணும், புலிப்பாணி ஐயாவை வணங்கிட்டு வந்து அங்கே இருக்கக்கூடியதான தொட்டிச்சி தாயாரை அவசியம் நாம் வணங்கி வர வேண்டும். இது பழனியில் பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான இடம். அதே மாதிரி நிறைய சித்தர்கள் ஜீவசமாதிகள் இருந்தபோதும் குறிப்பாக பழனியின் 4 திசைகளிலும் 4 பெரிய சித்தர்கள் அடங்கியிருக்கிறாங்க. பழனியிலிருந்து ஒரு 3 to 4 கிலோமீட்டர் தொலைவிலே வடக்கே மானூர் தாத்தா, நாங்கள் அப்படி தான் சொல்லுவோம். அவர் மானூர் சித்தர், மானூர்னு சொல்லி ஒரு கிராமம், அங்கே இருந்தவர், சித்தத்தினுடைய உச்சத்தில் இருந்தவர், நவகண்ட சித்தி அடைந்து ரொம்ப அற்புதமான நிலையில் இருந்து தனக்கு ஒரு ஸ்தானம் ஏற்படுத்தி கொண்டவர் மானூர் சித்தர். அருமையான தெய்வம், அவசியம் அங்கே போகணும். அப்படியே மேற்கு திசை போனோம்னா சாக்கடை சித்தர்லாம் நான் பார்த்துருக்கேன். அந்த கந்தவலாஸ் அவருடைய அந்த ஒரு விடுதி இருக்குது, அது பக்கத்தில் அந்த சாக்கடையை ஒட்டி தான் உட்காந்துருப்பார். அதனாலே அவருக்கு சாக்கடை சித்தர்னு பேர். அவர் சித்த நிலையில் இருந்தவர் தான். நிறைய சித்துக்கள் செஞ்சுருக்காரு, நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். அவரை நான் பார்த்துருக்குறேன். அவரும் சமாதியில் அடைந்து மேற்க பழனி மலைக்கு நேர் மேற்க இருக்கிறாரு. அங்கே போய் அவருடைய சன்னதி வாசல் நின்று பார்த்தா மழை தெரியும். அப்போது பழனி மலையில் முருகப்பெருமான் மேற்கு பார்த்து நிற்கிறாரு. மேற்க முருகப்பெருமானை பார்த்து கிழக்கு பார்த்த மாதிரி அவர் சமாதியில் இருக்கிறாரு. அப்போ முருகனோடு நேரடி பார்வையில் இருக்கிறாரு சாக்கடை சித்தர். அற்புதமான தெய்வம். தெற்கு திசை போனீங்கன்னா அங்கே தான் நான் ஏற்கனவே சொன்னேன், பட்டினம் மாரிமுத்து சுவாமிகள். அவரை முருகனே கூப்பிட்ருக்காரு. சேலத்தில் வாழ்ந்தவராமா. அவரெல்லாம் சமாதியாகி மிக நிறைய ஆண்டுகள் ஆயிடுச்சு, 50 வருஷம் தாராளமாக இருக்கும். அந்த சுவாமிகள் சேலத்தில் இருந்தபோது ஐயனால் அழைக்கப்பட்டு நீங்கள் வந்து என் சன்னதியில் எங்கூட உட்காந்துக்கோ வா சொல்லி அவருக்கும் ஸ்தானம் தந்து இன்றைக்கி அவருடைய சமாதியும் பெரிய அளவில் டெவலப் ஆகி வந்துட்டுருக்கு. தொண்டர்கள் நிறைய வராங்க, நிறைய பேருக்கு நிறைய பலன் நடக்குது. மீண்டும் மீண்டும் வந்து அவங்க தரக்கூடியதான் அந்த அன்பளிப்பு, நன்கொடைகள், காணிக்கைகள் மூலமாக அது ரொம்ப அழகாக வளர்ச்சி அடைஞ்சு வருது. அடுத்ததாக மூட்டை சுவாமிகள் கிழக்க. அவர் என்ன நினச்சி பார்த்ததில்ல, இவங்க எல்லாம் ஆளுக்கு ஒரு திசையில் உட்காந்துருக்காங்க.